ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையே இதில் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இதில் முதலாவதாக எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மன்னிப்பை கொடுத்து இந்த வசனம் வந்து தெளிவாக சொல்லுது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஸோ நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோன்னா அதை வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அதை நம்ம மன்னிக்க செய்கிறோம், அதோட நம்ம அதை மறக்கவும் செய்யணும். அதுதான் உண்மையான மன்னிப்பு. அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்குது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, இவன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லி எண்ணாமல் கூட யோசனையில் இல்லாமல் இருக்கிறது வந்து அந்த ஒரு பாவ மன்னிப்பாக வந்து கருதப்படுது. அதை வந்துட்டு பார்த்தா, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இதில் தெளிவாக போட்டிருக்கிறது என்னென்னா, நம்ம பாவத்தை வந்து அறிக்கையிடுறோம், நம்ம அதனால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், அதனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வர்றோம். அதனால நமக்கு என்னென்னா இரட்சண்ய பாடல்கள், நம்ம நாளுக்கு நாள் வந்து நம்ம பாடக்கூடிய பாடல்களும் சரி, கேட்கக்கூடிய வசனங்களும் சரி, நமக்கு வந்து ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துது. இதில் என்னென்னா, பாவங்கிறது வந்து நம்ம உலகத்துக்கு இப்போது என்ன சொல்ல போனால் அந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ் சொல்கிற மாதிரி வந்து கோபம் இதெல்லாம் இது வந்து அவங்களுக்கானது. ஆனால் நமக்கு என்னது? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்தபடியான காரியங்கள்லாம் நமக்கு பாவமாக நம்ம கருதப்படுறோம்.